குரானுடைய அறிவுரையை, மார்க்க உபதேசங்களை நாம் புறக்கணித்தோம் என்று சொன்னால், அதை விட்டு விலகிவிட்டோம் என்று சொன்னால், மார்க்க அறிவுரையை நாம் புறந்தள்ளிவிட்டோம் என்று சொன்னால், அதனால் யாருக்கு பாதிப்பு? ஈமான் கொண்ட நமக்குத்தான் பாதிப்பு என்பதை நாம புரிந்து கொள்ளும். ஏன்னா திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நாம கேட்க கேட்கதான் நம்மளுடைய உள்ளங்களில் இறையச்சம் உறுதிப்படும், ஈமான் வலுப்படும். அப்படிதான் வரலாறுகளை நாம பார்க்கிறோம். ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன உடனே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சாதாரண மக்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தினார்கள். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை எந்த ஒரு இடையூறும் செய்யல. ஆனா என்ன செஞ்சாங்க? மக்காவுல இருக்க முடியாத அளவிற்கு பல சித்திரவைகளை கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நாம பேசாம இந்த மக்காவை விட்டு வெளியே கிளம்பி விடுவோம் என்ற நிலைக்கு முன் வருகின்ற பொழுது இப்னு தகீரா என்று சொல்லக்கூடிய மக்கத்து குறைசி தலைவர்களில் அவர் ஒருவர். அவர் என்ன செய்றாரு? உன்னை போன்ற ஒரு ஆள் மக்காவை விட்டு வெளியே போலாமா? நீ மக்காவில தான் இருக்கணும், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதனால அவர்களுக்கு என்ன, நான் ஒரு விதத்துல பேசி உன்னை நான் மக்காவில இருக்க செய்றேன் அப்படின்ட்டு வரான். வரும்போது மக்கத்து குறைசிகளும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை வைத்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம்? இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அதில் நாங்க தலையிடல. ஆனால் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது வெளியே வந்து ஓதக்கூடாது, தொழும் பொழுது வீட்டை விட்டு வெளியே வந்து தொழக்கூடாது, உங்களுடைய வணக்க வழிபாடு எல்லா விஷயங்களும் உங்களுடைய வீட்டிலேயே அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதற்கான காரணத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஓத எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எல்லாம் அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் குர்ஆன் ஓதுவதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அவர் என்ன செய்றாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சில நாட்கள் குர்ஆனுடைய வசனங்களை வீட்டில் ஓதுகிறார், தொழுகை நடத்துகிறார். இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு பொறுக்கல. நாம் இருக்கிறது சத்தியத்தில் இருக்கிறோம், நேர்மையில இருக்கிறோம், இதை எதற்காக மறைக்கணும்னு சொல்லி வெளியே வந்து என்ன செய்றாங்க? தொழுகையை கடைபிடிக்கிறாங்க, குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கத்து குறைசிகள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்த குர்ஆனினால் ஈர்க்கப்பட்டு என்ன செஞ்சாங்க? நிறைய பேர் சஜிதாவில் இருந்தார்கள் என்ற வரலாறு தான் ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது எதற்காக சொல்ற இந்த சம்பவம்?